ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தைபா ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பர் ஹெல்தி அண்ட் டேஸ்டியான ஒரு ரெசிபி தான். கப்பை கேரளாவில் ஃபேமஸான ஒரு ஃபுட்டு. கேரளாவில் இந்த மரவள்ளி கிழங்கை வச்சு பண்ணக்கூடிய ஒரு சூப்பரான டிஷ்ஷு தான் இந்த கப்ப பிரியாணி. இந்த கிழங்குல மண் இருக்கும், அதெல்லாம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தோல் உரித்து எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறமா குட்டி குட்டி பீசஸாக இது மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. கட் பண்ணதுக்கு அப்புறமும் வாட்டரில் ஒரு 2-3 டைம்ஸ் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். சென்டரில் இருக்கிற வேர் பகுதியெல்லாம் ஃபுல்லாக ரிமூவ் பண்ணி எடுத்து நீக்கிக்கோங்க. இங்கே வாங்கும்போதே ஃப்ரெஷ்ஷாக இருக்கான்னு பார்த்து வாங்கணும். கட் பண்ணும்போது பிளாக் டாட்ஸ் எதுவும் இல்லாமல் ஃபுல்லாக ஒயிட்டாக இருந்துச்சுன்னா அது ஃப்ரெஷ்ஷான கிழங்கு தான். தோல் உரிக்கும்போது அந்த ஒயிட் கலரில் இருக்கிறது கிரே கலரில் இருந்துச்சுன்னா அதை ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிடணும். கண்டிப்பாக அதை எடுக்கக்கூடாது. இதில் ஹைட்ரஜன் சைனைடுங்கிற டாக்ஸிக்கான கெமிக்கல் இருக்குது. அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு நிறைய தண்ணி வச்சு கொதிக்க வச்சு அந்த தண்ணியை ஃபுல்லாக வடிகட்டி எடுத்துட்டோன்னா அந்த கெமிக்கல் வாட்டர்லேயே போயிடும். இந்த கப்ப பிரியாணி ரெடி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு கிழங்க நல்லா வேக வச்சு வடிகட்டி எடுத்து வச்சாச்சு. ஃபஸ்ட்டு ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பவுலில் 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் சிக்கன் மசாலா போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இந்த கிழங்குல உப்பும் மஞ்சத்தூளும் போட்டு நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுக்கிட்டோம். இந்த ரெசிபிக்கு ஒரு 1/2 kg பீஃப் எடுத்துக்கலாம். இந்த கிழங்கோட ஏதாவது ஒரு மீட்டு சேர்த்துக்கிட்டா உடம்புக்கு ரொம்ப நல்லது. மட்டன் கூட சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நான் பீஃப் தான் எடுத்திருக்கேன். பீஃபை வாட்டரில் நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சாச்சு. ஃபஸ்ட்டு பவுலில் எடுத்து வச்ச மசாலாவை இதில் சேர்த்துக்கலாம். அப்புறம் 3 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். அப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை கிள்ளி போட்டுக்கலாம். அப்புறம் கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். கப்பையோட எப்போவுமே ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்டு சேர்த்து சாப்பிட்றது நல்லது. அதனால தான் நம்ம மீட்டு சேர்க்குறோம். கேரளாவில் இப்போவும் அந்த கிழங்கு கூட மீன் சேர்த்து சாப்பிடுவாங்க. அது ஒரு ஃபுல் மீலாக இருக்கும். இந்த மரவள்ளி கிழங்கு மெட்டபாலிசத்தை இம்ப்ரூவ் பண்ணும். அனீமிக்காக இருக்கிறவங்க சாப்பிட்லாம். அயன் நிறைய இருக்குது. டைஜஷனை இம்ப்ரூவ் பண்ணும். பிளட் ப்ரெஷரை ரெகுலேட் பண்ணும். டயட்ரி ஃபைபர்ஸ் அதிக அளவில் இருக்கிறதால கான்ஸ்டிபேஷன் வராமல் தடுக்கும். 0 கொலஸ்ட்ரால், அப்புறம் பொட்டாசியமும் அதிக அளவில். இதில் கால்சியம் ரிச் அமௌண்ட்டில் இருக்கிறதால போன்ஸை ஸ்ட்ரெங்தன் பண்ணும். எலும்பு சம்மந்தமான பிரச்சனைகளை க்யூர் பண்ணும். ரத்த ஓட்டத்தை தூண்டிவிடும். இதே சம்மந்தமான பிரச்சனைகளையும் சரி பண்ணும். வெயிட் கெயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இது டயட்டில் அடிக்கடி சேர்த்துக்கலாம். இந்த டாப்பியோக்காவில் ஃபோலிக் ஆசிட் மற்றும் பி விட்டமின்ஸ் அதிக அளவில் இருக்கிறதால கருவில் இருக்கிற குழந்தைகளுக்கு நரம்பு சம்மந்தமான பிரச்சனைகள் வராமல் தடுக்குது. இந்த பீஃபில் பார்த்தீங்கன்னா 1/2 கப் வாட்டர் விட்டு வேகும்போது பீஃபில் இருந்தே தண்ணி வரும். அதுவே கரெக்டாக இருக்கும் வேகிறதுக்கு. 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 2 டீஸ்பூன் பெப்பர் போட்டு தண்ணி விட்டு நல்லா வேக வச்சு 5 விசில்ஸ் விட்டு எடுத்து வச்சிட்டோம். ரொம்ப ஹார்டாக இருக்கிற பீஃப்னா 8 விசில்ஸ்க்கு மேலே வேக வைக்கணும். ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் கோகோனட் ஆயில் விட்டுட்டு 1/2 டீஸ்பூன் பெருஞ்சீரகம், அதாவது சோம்பு, பெரிய வெங்காயம் கட் பண்ணது 2, ஒரு 15 சின்ன வெங்காயம் கூட கட் பண்ணி போட்டு வதக்கி எடுத்துக்கலாம். இந்த மரவள்ளி கிழங்குல இருந்து சிப்ஸு செய்கிறாங்க. அப்புறம் மாவு பொடி பண்ணி அதுவும் எடுத்துக்குவாங்க. இந்த டாப்பியோக்கா பியல்ஸில் இருந்து தான் பபிள் டீ ரெடி பண்ணுறாங்க. இந்த மாதிரி மழை பெய்கிற டைமில் கிழங்கும் கார்டமம் டீயும் செம்மையான காம்பினேஷன். திரும்ப குக்கிங் வருவோம். வெங்காயம் போட்டு வதக்குனதுக்கப்புறம் அதில் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் சிக்கன் மசாலா. பாயசத்துக்கு யூஸ் பண்ணுற ஜவ்வரிசியும் இந்த மரவள்ளி கிழங்குல இருந்து தான் செய்கிறாங்க. இப்போ வதக்குன வெங்காயத்தை நம்ம ஏற்கனவே குக் பண்ணி வச்ச மீட்டு கூட சேர்த்துட்டு அப்புறம் ஃபஸ்ட்டில் குக் பண்ணி வச்ச மரவள்ளி கிழங்கு அதையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுடலாம். இந்த கிழங்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் வேகாமல் இருந்துச்சு. அதனால் நான் கொஞ்சம் தண்ணி விட்டு எகெயின் ஒரு 2 விசில் விட்டு எடுக்க போகிறேன். இந்த டைமில் சால்ட்டு செக் பண்ணிக்கோங்க. மீட்டு வேக வைக்கும் போதும் போட்டிருப்போம், கிழங்கு வேக வைக்கும் போதும் போட்டிருப்போம். உங்களுக்கு மீட்டும் கிழங்கும் வெந்து இருந்துச்சுன்னா எகெயின் போட்டு வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை. அப்படியே கொதிக்க வச்சு தாளித்து விட்டால் போதும். கொஞ்சம் குழஞ்சிருந்தால் தான் நல்லா இருக்கும். அதனால் 2 விசில் போட்டு எடுத்து வச்சாச்சு. சில கிழங்கு பார்த்திங்கன்னா சீக்கிரமாகவே வெந்துடும். அது புது கிழங்காக இருக்கும். கொஞ்சம் பழையதாக இருந்துச்சுன்னா வேகிறதுக்கும் டைம் எடுக்கும். வெந்தாலும் சாஃப்ட் ஆகாது. ஃபைனல் கார்னிஷிங்காக ஒரு பேனில் கோகோனட் ஆயில் விட்டுட்டு சின்ன வெங்காயத்தை குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி காஞ்ச மிளகாய் இல்லை பச்சை மிளகாய் போட்டுட்டு கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு தாளித்து விட்டோன்னா நம்மளோட டிஷ் ரெடி ஆகிடும். இந்த டிஷ்ஷுக்கு மஸ்டாக கோகோனட் ஆயில் தான். இப்போ நம்மளோட டேஸ்டியான கப்ப பிரியாணி ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதுக்கு முன்னாடி சாப்பிட்ருக்கீங்களா அப்படின்னு உள்ளதை கமெண்டில் சொல்லுங்கள். இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.